வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 SSJ10 இறுதி போட்டிக்கு வந்துருச்சு. இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. வரும் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி இறுதி போட்டி நடக்கும். 3 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு 7 மணி 7:30 மணி போல யார் வந்து டைட்டிலை ஜெயிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ரன்னர் செகண்ட் ரன்னர் எல்லாமே தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு இமீடியட்டாக அடுத்த வாரமே பக்தி சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்க போகுது. ஸோ பக்தி சூப்பர் சிங்கரும் நம்ம இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதையும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓட்டிங் நிலவரம். ஸோ அந்த ஓட்டிங் நிலவரத்தை கடைசியில் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குது ஓட்டிங் நிலவரம், யார் லீடிங்கில் இருக்கா, ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? நேற்றுக்கு காயத்ரி நம்பர் 1 இருந்தாங்க, 2வது இடத்துல சராஸ்வதி இருந்தாங்க, 3வது இடத்துல நஸ்ரீன் இருந்தாங்க, 4th இடத்துல லைனட், 5th வந்து ஆத்யா. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது இது வந்து என்ன சொல்கிறது, பப்ளிக் போல் தான். இது வந்து ஹாட்ஸ்டாரில் நடக்கக்கூடிய போலோட ரிசல்ட் கிடையாது, அது நமக்கு தெரியாது. அது வந்து ஓட்டு என்ன சொல்கிறது, அது வந்து விஜய் டிவி அந்த குரூப் அவங்க அதை வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இது வந்து வெளியில் நடக்கக்கூடிய போலில் வரக்கூடிய பப்ளிக் ஒப்பீனியனை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இப்படி தான் மூடு இருக்குது, இந்த மாதிரி ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு. பட் உள்ளுக்குள்ளே எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வெளியில் ஓட்டு போடுறவங்களுக்குலாம் உள்ள ஹாட்ஸ்டார் ஆப்பில் போய் போடுறாங்களா போடலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து பப்ளிக் ஒப்பீனியன் தான். இந்த முடிவுகள் மாறலாம். பட் இது வந்து ஒரு மூடு, ஓரளவு இப்படி தான் மூடு இருக்கு. எப்படி கருத்து கணிப்பு நடத்துறாங்களோ எலெக்ஷன்ல அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. ப்ளஸ் வந்து இதில் வந்து 5 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபைனலிஸ்டோட பெஸ்ட்டை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து 5வது ஃபைனலிஸ்டாக வந்த காயத்ரியை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவில். காயத்ரியை பற்றியும் ஓட்டு நிலவரத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். மிக திறமையான பாடகி, தேனியிலேருந்து வந்திருக்கக்கூடிய காயத்ரி ஒரு இசை பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்க தாத்தா நாதஸ்வர வித்வான், அவங்க அப்பா தமிழ் வித்வான். தொடர்ந்து அவங்க பரம்பரையா இசை அந்த இதுலயே இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அவங்க ஃபாதர் வந்து ஸ்ட்ரோக் வந்ததுனால அவரால் தமிழ் வாசிக்கவே முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் காயத்ரிக்கு. ஸோ காயத்ரி அடுத்த தலைமுறையா அவங்க வந்து அந்த இசை பாரம்பரியத்தை கொண்டு வராங்க. ஒரு சிங்கரா பிரமாதமா பாடுறாங்க, மிமிக்ரி பண்றாங்க, செம்ம டேலண்டா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முதல் ஃபைனலிஸ்டா வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு 3rd ஸ்டார் கிடைக்காம போச்சு. அதனால தள்ளப்பட்டு 5வது ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பயந்தது என்னன்னா காயத்ரி ஃபைனலிஸ்டா வராம போயிருவாங்களோ அப்படின்னு நிறைய கமெண்ட் பார்க்க முடிஞ்சது. விஜய் டெலிவிஷன்லயும் பார்க்க முடிஞ்சது, நம்ம சேனல்லையும் பார்க்க முடிஞ்சது, இன்ஸ்டாகிராமு எல்லா பக்கமும் காயத்ரிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. காயத்ரியை பொறுத்தவரையும் அவங்க பாடுனதுலே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை. ஏன்னா அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படிங்கிறது வந்து அவளோரு தொடர்களில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு, கிரேட் லெஜண்ட் எஸ்பிபி பாடியிருப்பாரு, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனோட இசை, கவிஞர் கண்ணதாசனோட வரிகள், கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரத்தோட இயக்கம். ஸோ அதில் வந்து கமலஹாசன் வாயசைச்சிருப்பாரு, அவருக்கு மிமிக்ரி பண்ணுறதுக்கு பின்னாடி ஆட்கள் இருந்தாங்க. பட் இங்கே வந்து நம்ம பெரும்பாலான விஷயங்களை வந்து காயத்ரியே மிமிக்ரி பண்ணி அவங்க அவ்வளவு அழகா பாடி ஒட்டுமொத்த ஜட்ஜஸ் உடைய மனதையும் கொள்ளை கொண்டு அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க. அதற்கு வந்து காயத்ரி ஹேட்ஸ் ஆஃப். அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட். அதை தவிர அவங்களோட முதல் பர்ஃபார்மன்ஸு ஆளான நாள் முதலா பிரமாதமாக பண்ணாங்க. அப்புறம் ராமையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரவுண்ட்ல பிரமாதமாக பாடி ரஜினிகாந்த் ஆட்டோகிராஃப் பண்ண கிட்டார் அவங்களுக்கு பரிசா கிடைச்சது, அது சூப்பராக இருக்கு. அப்புறம் சித்ராமா பாடின ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா பாட்டை அவ்வளவு அழகா பாடி சித்ராமாவே மிரண்டு போயிட்டாங்க. இந்த குழந்தையோட குரல்ல கேட்கிறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கு, பிரமாதமா பாடியிருக்காங்கன்னு. அப்புறம் ஜாலியான பாட்டு கொட்டப்பாக்கம் கொழுந்து வெத்தலையும், அப்புறம் நலந்தானா அவங்க பாடினது, அம்பைஷன் முகில காதலா அது பாடினது, இது எல்லாமே ஓவராலா இவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்ட் சிங்கர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு குத்துப்பாட்டா இவங்களால பாட முடியும், ஒரு மிமிக்ரி பண்ணி பாடக்கூடிய ஒரு மெலடி சாங்கா பாட முடியும், ஒரு வெஸ்டர்ன் சாங்கா பாட முடியும், ஒரு லவ் மெலடியா பாட முடியும்னு சொல்லி எல்லா விதமான பாட்டையும் என்னால் பாட முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ காயத்ரி 5th ஃபைனலிஸ்டா வந்தாங்க. அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ் இதெல்லாம். அவங்க வந்து அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவங்க வெற்றி பெற நம்முடைய என்ன சொல்றது பெஸ்ட் விஷஸ் டு காயத்ரி. ஓட்டு எண்ணிக்கை நிலவரம் இது வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 ஃபைனல்ஸ் ஓட்டிங் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணா வரும்.
இதுல வந்து இப்போ உள்ள நிலவரப்படி இதுல நிறைய பேர் ஓட்டு போடல. அதிகபட்சமாவே 1358 ஓட்டு தான் பதிவாயிருக்கு. ஸோ இதுல நம்பர் 1 இருக்கிறது காயத்ரி, 36% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது சாராஸ்ருதி 26%, தேர்டு நஸ்ரீன், அவங்களும் 26. நஸ்ரீனுக்கும் சாராஸ்ருதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான வித்தியாசம் தான் இருக்கு. ஃபோர்த்து லயனட்டு ரொம்ப கம்மி 6%, ஆத்யா 5%. இதுல வந்து ஆத்யா லயனட்டுக்கு பெருமளவு ஆதரவு இல்லை, அவங்க 4th 5th தான் வருவாங்க. இந்த 3 பேர்ல யார் வரப்போறா டைட்டில் வின்னரா அப்படிங்கிறதுல சில மாறுபாடுகள் வரலாம். காயத்ரிக்கும் சாராஸ்வதிக்கும் 10% வித்தியாசம் இருக்கு. பட் இது ஹாட் ஸ்டார்ல எப்படி இந்த ஓட்டிங் மாறுபடுமா இல்லை இதே மாதிரி வருமானு தெரியல. பட் இதே மாதிரி வந்தா காயத்ரி டைட்டில் வின்னர், சாராஸ்வதி ஃபர்ஸ்ட் ரன்னர், நஸ்ரீன் செகண்ட் ரன்னர், இப்படிதான் முடிவு வருது. பார்ப்போம் இந்த முடிவுகள் எதுவும் மாற்றம் இருக்கா, சாராஸ்வதி டைட்டில் வின்னர் ஆக முடியுமா, நஸ்ரீன் டைட்டில் வின்னர் ஆக முடியுமா, இல்ல ஆத்யாக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.